நீங்களாம் மனுஷங்களா இல்லை உண்மையிலே மனுஷ பிறவிங்களா தான் டவுட்டாக இருக்குங்க. ஒசூரில் 2.5 வயசு பிஞ்சு குழந்தை கூட விட்டு வைக்காமல் ஒரு ஐயோக்கு நாசம் பண்ணியிருக்காங்க. இது நடந்தது டிசம்பர் மாதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில் 5 ஒரு கிராமத்தில் ஒரு பிஞ்சு குழந்தைய நாசம் பண்ணிவிட்டு இப்போ தாங்க அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. 25th February தான் வந்துச்சு. ஸோ அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணி தான் அந்த குழந்தை செத்துருக்கு. அவனும் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். என்னங்க சட்டம் இருக்குது? அவனுக்கு தெரிஞ்சிச்சா அப்போயும் அவனை நடு ரோட்டில் நிற்க வச்சு தூக்கு போடணும். அப்போ தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன ஒரு அயோக்கியம் வரமாட்டான். தலையை துண்டிக்கணும், அவனை வெட்டி சாவடிக்கணும். இல்லைங்க, அப்போ தான் நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் தப்புக்கும் தண்டனையே கிடையாது, ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த தீர்ப்பு நீங்கள் பெரிய தீர்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெளியே விடுறதுனால இவங்களாம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்களே, வெளியே விடாதீங்க. பப்ளிக்கு முன்னாடி வச்சு எல்லோரும் தண்டனையை கொடுங்க. மனுஷன் பிரிவு மாறவே மாறாது போல தெரியுதுங்க. குற்றங்கள் தான் அதிகமாகிட்டே போயிருக்குது நாட்டில். கடுமையான சட்டங்கள் இருந்தால் தான் யாருமே குற்றம் பண்ண மாட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள்.